பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. தேவனுடைய சித்தமில்லாதபடி இந்த நாளிலே உங்களை நான் இப்படியாக சந்திக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய திட்டம். எனவே தான் இன்றைக்கு உங்களை நான் இப்படியாக சந்திக்கின்றேன். நீங்கள் இம்மட்டும் இந்த ஊழியத்துக்கு அளித்து வருகிற எல்லா ஆதரவிற்காக, உங்கள் ஜெபத்திற்காக ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியம் என்பது வெறுமனே பேச்சிலே மாத்திரம் இருக்காதபடிக்கு மக்களுக்கு நல்ல பல பணிகளை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சி நமக்கு உண்டு, தரிசனங்கள் உண்டு. கர்த்தருடைய உதவியினாலே, கிருபையினாலே, தேவனுடைய மாளிகையின் ஆசிரியத்தில் இருக்கிறது. அதற்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கிறோம். தினந்தோறும் வரம்பெற்ற மற்றும் ஊழியர்கள் மற்றும் கணம் பொருந்திய குருவானவர்கள் வந்து ஜெபங்களை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நல்ல உணவு வழங்கப்படுகிறது. நல்ல விசாலமாக பெருசாக நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து தங்கியிருக்கிறாங்க. நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அங்கேயே தங்கியிருந்து தேவனுடைய மாளிகையிலே தங்கியிருந்து பணிகளை செய்ய, ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள், நல்ல சமையல்காரர்கள் மற்றும் நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்கன்றதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பங்களில் யாருக்காவது பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் வரும்பொழுது அங்கே இருப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் கூட வருகிற சனிக்கிழமை நாகர்கோவில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் உள்ள விஜயதா மண்டபத்துக்கு அடுத்தாப்புல மேற்கு பகுதியில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு பெற்று செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பாருங்கள், யோசுவா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்திலே வந்து உன் வீட்டுகளை பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். இந்த நல்ல செய்தி, நம்முடைய செய்தி என்னென்னா, ஒரு பெண்ணிற்கும் இராணுவ வீரர்களுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு காரியம். ஒரு சாதாரண பெண்ணு ராகாப், அவளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இராணுவ வீரர்கள் ராஜா சார்பாக வராங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்திருக்கும், எவ்வளோ அறிவு இருந்திருக்கும். அவங்க கரெக்டாக கேள்விப்பட்டு, இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு கரெக்டாக அந்த ராகாபுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவருடைய மிஷன், அவர்கள் வந்த நோக்கம் எப்படியாவது அந்த வேவைக்கால் 2 வரையும் பிடிச்சு ராஜாட்ட கொண்டு போயிடும். ஆனால் இங்கே இருக்கிற அந்த ராகாபுக்கு என்ன நோக்கம், என்ன மிஷன், இல்லைன்னா என்ன காரியம்னா, எப்படியாவது இவருடைய கையிலேருந்து அந்த 2 பேரையும் தப்பு வைத்து விட வேண்டும். இவர்கள் 2 பேருக்கும் இடையில் நடக்கிறவைகளை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு சாதாரண பெண்ணு வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. இவங்க வந்து பயங்கர ஆயுதங்களோடு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியனுப்பு செந்தம்மா விட்டு உள்ளதாக இருக்காங்க. உன்ட்ட வந்தவங்க 2 பேரும் மோசமான ஆட்கள். அவங்களை எப்படியா நாங்கள் பிடிச்சிட்டு போகணும், ராஜா ஆள் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து நிற்காங்க. யோசித்து பாருங்கள். நிறைய பேர் வீடுகளில் பிரச்சனைகள் வரும் பொழுது போலீஸ் வந்து நிற்கும்.
அதை பார்த்தாலே மனதில் ஒரு கலக்கம், வருத்தம். அந்த வீட்டுக்காரங்க அதனால் மனம் நொந்து போயிடுவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, அது பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு ஒரு கலக்கம். ஒரு தவறு செய்யாவிட்டாலுமே அது கலக்கமாக, மனசில் கலக்கம்தான் வருகிறது. அப்படித்தானே இங்கே இராணுவமே நிற்கிறது. ஒரு பெண் அவங்கள சந்திச்சாகணும், ராகாப் சந்திச்சாகணும், காப்பாற்றி ஆகணும். தன்னையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும், அவர்களையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்கள், இன்றைக்கு இந்த ராகாபை போல நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கலாம். சமுதாயத்தினாலே நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், சமுதாயத்து மக்கள் நட்பு வட்டாரத்தில் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் அற்பமாக நினைக்கப்படலாம், எல்லாரும் உங்களை கேவலமாக கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும், இல்லாவிட்டால் நீங்கள் அற்பமாக எண்ணப்படுவதாக இருந்தாலும், நீங்களும் கூட வாழ்வில் வெற்றி பெறலாம், நீங்களும் கூட யுத்தங்களை செய்யலாம், உங்களுக்கும் கூட ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த நாளிலே நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எனக்கு இந்த செய்தியை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்ன உடனே ஒரே சந்தோஷமாகிவிட்டது, மகிழ்ச்சி ஆகிவிட்டது. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று கொரிந்தியர்களில் நாம் வாசிக்கிறோம். அதே போல பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலகீனர்களை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொள்கிற பாத்திரங்கள் எல்லாம் வாழ்வில் வெற்றி பெறுகிறவர்களாகவே இருக்கிறாங்க. அற்பமாக எண்ணப்பட்டாலும் கூட, அவங்களுக்கு ஒன்றுமே முடியாதவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை தான் தெரிந்து கொள்கிறார், அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்துகிறார் என்று சொல்லி காண்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒன்றை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கையில் ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார், உங்களை அவர் வெற்றி பெற வைக்கிறார். ஏன்னா அப்போ தான் அவருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். நான் அப்படி திரும்பி பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆரம்ப காலத்தில் என்னை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி சத்துரு முயற்சித்தான். அவர் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை குலைத்து போட்டு விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சித்தான். தேவனை தேடினால், ஊழியம் செய்தால் வெறும் பிரச்சனை மாத்திரம்தான் வரும் என்று இடைவிடாதவனுக்கு காதலே அவன் பொய் பேசி கொண்டே இருந்தான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருந்தபடினாலே, கர்த்தரை தேடினாலே பாடுகள் தான், ஊழியத்துக்கு வந்தாலே நெருக்கங்கள் தான் சொல்லி அவன் காதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி பல காரியங்களை அவன் செய்தான். நிறைய தோல்வியில் எனக்கு அவன் ஆரம்ப காலங்களில் கொண்டு வந்தான். சாத்தானுடைய ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது நீ ஊழியத்திலிருந்து பிரித்து கொண்டு போய்விட வேண்டும், என்னையும் ஒரு சாதாரணமான மனிதனாக மாற்றிடணும், நான் ஊழியம் செஞ்சிடக்கூடாது, ஊழியத்திலிருந்து அவனை எப்படியாவது அப்புறப்படுத்தணும்னு சொல்லி சாத்தான் முயற்சி எடுத்தான். உச்சகட்டமாக எதிர்பாராத விதமாக நான் என்னுடைய தகப்பனை ஒரு நாளில் பறி கொடுத்தேன். அவருக்கு அப்போ 57 வயசு தான் அப்பாவுக்கு. எதிர்பாராத நேரத்தில் உயிர் போயிடுச்சு, அப்பாவுடைய உயிர் போயிடுச்சு. அப்பொழுது நான் தனி மனிதனாக நிற்கின்றேன், எனக்கு எதிராக பிசாசு நிற்கின்றது, எனக்கு எதிராக நிறைய சவால்கள் இருந்தன. குடும்பத்தை காப்பாற்றணும், நிறைய கடன் இருந்து கடனை அடைக்கணும், அம்மா அக்காமாரை காப்பாற்ற வேண்டும், ஊழியத்தில் தொடர்ந்து நிற்க வேண்டும், நம்பி இருக்கிற ஊழியங்களை செய்ய வேண்டும். நிறைய வாலிபர்கள் பின்னால் இருந்தாங்க, அவங்கள தொடர்ந்து நடத்தணும். நாங்கள் ஒரு நபர் இருக்கிறேன், அவங்கெல்லாம் அங்கே எத்தாப்பில் இருக்கிறாங்க. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இந்த சவால்கள்லாம் சந்திக்க போகிறேன், எப்படி நான் இதெல்லாம் மேற்கொள்ள போகிறேன். ஒரு பக்கம் எதிரி பிசாசை மேற்கொண்டு தொடர்ந்து ஊழியம் செய்யணும், நம்பி இருக்கிற வாலிபர்களை ஏமாற்ற முடியாது, குடும்பத்தை காப்பாற்றணும். நான் ஒருவன் ஒரு பக்கமாக நின்றேன், எதிராக சார்பாக என் நம்பியிருப்பவர்களாக எத்தனை பேர் நின்னாங்க. நான் இவர்களை எப்படி நான் சுமப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே கேள்விக்குறியாக இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை நான் தெரிந்து கொண்டேன். நீ ஒரு பலகீனமான பாண்ட, ஒன்று அறியாத பிள்ளை, ஆனால் கூட உனக்கு ஞானத்தை கொடுத்து அந்த தைரியத்தை தந்து இதையெல்லாம் சுமந்து செல்லும்படியாக நான் உன்னை பலப்படுத்தி நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த நாள் மட்டும் அவர் அப்படியே செய்திருக்கிறார். 1998 1998 வருடத்தில் அப்பா கடந்து போனாங்க. பாருங்கள், 2000 ஆச்சு, 2024 ஆயிடுச்சு, 26 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நாள் மட்டும் ஆண்டவரை நடத்தியிருக்கிறார். எத்தனை சேலஞ்சு இல்லைன்னா எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை எதிர்ப்புகள் என்று பல பல முகங்கள், பல காரியங்கள் காத்திருந்தன. எல்லாவற்றையும் தாண்டி வர, கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். நீ அனுப்பு, ராகாபை அனுப்பு, 2 பேரும் அனுப்பு, ராஜா கூப்பிடுறாரு, அனுப்பிரு.
பயமுறுத்தி இருப்பாங்க, நடுங்க வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியாத உனக்கு, நாங்கள் இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. தானும் தப்பிக்கொள்ள வேண்டும், இவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு ராகாபுக்கு இருந்தது என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாள் நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அறிவில்லையே, எனக்கு புத்தி இல்லையே, இதெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கலாம். கலங்காதிருங்க, நீங்கள் ராகாப மாறி இருக்கலாம், கலங்காதீங்க. தேவன் உங்களை நடத்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தாப்புல அவங்க பாருங்கள், 4ஆம் வசனத்தை பாருங்கள். யோசுவா 2 அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவரை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றால், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்டிருந்த சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். பார்த்தீங்களா, அங்கே இராணுவ வீரர்கள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு மேலே மாடியில் சணல் தட்டைகள்லாம் அப்படி பரப்பி வச்சுருக்கா. அதுக்குள்ளே போய் அவங்கள ஒழிச்சு வச்சுக்கிட்டா. முதல்ல 2 பேரையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டா. அடுத்தப்பறம் 2ஆவதாக கீழே வந்து அது இராணுவர்கள்ட்ட ஆமாம் உண்மையிலே வந்திருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடந்து போயிட்டாங்க, நீங்கள் பின்னால் போனால் அவங்கள பிடிச்சிக்கலாம், அவங்க எங்கேயும் கிடையாது போயிட்டாங்க, சீக்கிரமாக போங்க அவங்க பிடிச்சிக்கலான்னு சொல்லி அவர்களை அப்படி வேறு பக்கமாக டிரைட் பண்ணி விடுகிறார். ஒரு பக்கம் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருந்த அந்த 2 வீரர்களையும் அந்த இஸ்ரவேல் புத்திரர்களையும் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார். இன்னொன்று, எதிரிகள் இங்கே வந்து விடாதபடி அவர்களை வேறு பக்கமாய் திருப்பி அனுப்பி ஞானத்தோடு புத்தியோடு அவர் பதில் சொன்னால் என்று காண்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணு தான், இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர்றவங்க, அதனால் அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருந்திருக்கும், இந்த பொண்ணுக்கு அறிவு குறையாக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்களா எவ்வளவு அழகானபடிக்கு புத்தியோடு அவள் நடந்து கொள்கிறாள். அவளுடைய கண்களை குருடாக்கி வேறு பக்கமாக அவள் அனுப்பினாள் என்று நாம் இந்த இடத்துல காண்கிறோம். அந்த நேரத்தில் அவளுக்கு எப்படி இவர்களை பாதுகாக்க வேண்டும், மேலே ஒரு இடம் இருக்கு பாரு, சணல் தட்டையாக இருக்கு பாரு, அதுக்குள்ளே போய் இவங்களை ஒழிச்சு வை. இங்கே இவர்களுக்கு இப்படியாக நீ பதில் சொல். அந்த ஞானத்தை நிச்சயமாக ஆவியானவர் அவர்களுக்கு அருளி செய்திருப்பார் என்றே நாம் புரிந்து கொள்கிறோம். இது மனுஷனுடைய அறிவு கேட்டாது, இதை மனுஷங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது புரியும். அவள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவ, அவளுக்கு எப்படி யார்கிட்ட பேசணும்னு தெரியாது. ஆனால் அவங்க எல்லாம் உலக அறிவு படைச்சவங்க, அவங்கள ஏமாத்தணும்னா எவ்வளோ புத்தி வேணும். அது ஞானம் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவராலே அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு, பேசுவது நீங்கள் அல்ல ஆவியானவரே. அதாவது இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஊழியக்காரங்களுக்கு பொருந்தும். நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்க வாரோம்னா நிறைய ஜனங்கள் ஆர்வமாக உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொருவரும் எனக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லி ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும், தேவை இருக்கும். ஒவ்வொரு விதத்தில் ஆங்கில செய்தியை கவனிப்பாங்க. ஆனால் ஆவியானவர் பேசுகிற பொழுது, பேசுவது நீங்கள் எல்லாம் ஆவியானவரே என்கிற வசனம் உண்மையாகி அந்த ஊழியக்காரர் வாயிலிருந்து ஆண்டவர் பேசும்போது 10 லட்சம் பேர் கேட்டார். அந்த 10 லட்சம் பேருக்கு இது எனக்கே உரிய செய்தி என்பது தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு தான் இந்த செய்தி பேசப்பட்டது, அந்த பிரதர் பேசுகிறது நிச்சயமாக எனக்காய்த்தான் இருக்கு. காரணம் என்ன? ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், வாயிலிருந்து பேசுகிறார். எனவே அந்த செய்திகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகின்றன என்பதைத்தான் இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் வார்த்தைகளை வாயில வைக்கிறார், என்ன பேசணுங்கிறத வைக்கிறார், அழகா சொல்லி கொடுக்கிறார். நான் இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து வாயிலிருந்து பேசுறதுனால அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்கே நீங்கள் போனாலும் சரி, பிஸ்னஸில் யார்கிட்ட போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மினிஸ்டர்கிட்டையே போய் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் சரி, இல்லைனா நம்மளை நேசிக்கிறவங்ககிட்ட பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, முன்னப்பின்னு தெரியாதவங்ககிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதிரிகள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, பேசுவது நீங்கள் அல்ல ஆவியானவரே. ராகாபல்ல பேசியது ராகாபல்ல, ராகாபுக்குள்ளே இருந்தா உதவி செய்த அந்த ஆண்டவரே அவருக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஆண்டவர் தான் பேசினார். சமயோசிதமாக பேசுவதற்கு புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார், தப்பிக்கொள்வதற்கு ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார் என்று நாம் காண்கின்றோம். இந்த புத்தி ஞானம் ஆண்டவராலேயே அங்கே ராகாபு கொடுக்கப்பட்டது. அதனாலே அவள் வெற்றி பெற்றால் அந்த இராணுவ வீரர்களை அவள்
மேற்கொண்டாள். she outwitted the soldiers. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நான் போகிறேன், நான் பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாது, நீங்கள் பேசுங்க. நான் போகிறேன், இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் செயல்படுங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் செயல்பட நாம் அனுமதிக்கிற பொழுது பரத்திலிருந்து ஞானமும் புத்தியும் நமக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவத்தில் இருக்கிற ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்கிறது என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மறந்துடாதீங்க, பயப்படாதீங்க. என்ன செய்ய போகிறேன்னு பயப்படாதீங்க. இந்த பிஸ்னஸை எப்படி பண்ண போகிறேன், நாளை தினத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போகிறேன், எப்படி இருக்காங்களே எப்படி சரி பண்ண போகிறேன், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், எப்படி இந்த வீட்டை கட்ட போகிறேன், எப்படி இந்த ஊழியத்தை கட்ட போகிறேன், எப்படி இந்த வியாதியை நான் மேற்கொள்ள போகிறேன். பயப்படாதீங்க, பரத்திலிருந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படும். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். சமயோசிதமாக ஆண்டவர் செயல்படுவார். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார், எப்படி முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், வாக்கு வல்லமையை கொடுப்பார், தேவையான பண தேவைகளை அவர் கொடுத்து சந்தித்து நடத்துவார். ஒரு வசனம் உண்டல்லவா, ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். ராகாபு காண்பித்தார் எப்படி இவர்களை தப்பிக்கணும். சின்ன வீடு, அதில் ஒரு மாடியில் ஒரு இடம், சணல் தட்டைகள், அதுக்குள்ளே போய் இருந்துக்கிடுங்க. ஒளித்து வைக்க கற்றுக் கொடுத்தார். மோசையை 3 மாதங்களாக எப்படி ஒளித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோருக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு கூடைக்குள்ளே வைத்து எப்படி நைல் நதியில் விட்டு எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த குழந்தை பிழைத்தது. ஆண் குழந்தைகளாலே வெட்டி கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆண்டவர் பத்திரமாக அந்த மோசே எனப்பட்ட குழந்தையை காப்பாற்றி பிற்பாடு அவர் இஸ்ரவேலின் இரட்சகனாக நாயகனாக அவர் உருவெடுத்து வருவதற்கும் ஆண்டவர் வாசல்களை திறந்தார். ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஆயிரக்கணக்கில் வெட்டி கொலை செய்த பொழுது ஆண்டு தூதன் சொப்பனத்தில் எச்சரித்து எகிப்து கொண்டு போய் ஒளித்து வைக்கிறார். அம்மா அப்பா ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதனால ஆண்டவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் யோபு சொன்னான். அந்த கஷ்ட நேரத்திலும் கூட யோபுவை கடந்து போவதற்கு, பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், சகிப்புத்தன்மையை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். தன் தாசன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் செய்தார். இன்னும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நான் இந்த பைபிளிலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். இவர்கள் தப்புவிக்கப்படும்படியாக ராகாப் எல்லாவற்றையும் செய்து, அவங்க வந்தாங்க, இருந்தாங்க, இப்போதான் போனாங்க, நீங்கள் போனால் பிடிச்சிடலான்னு சொல்லி அவர்களை வேறு பக்கமாக அவங்க திருப்பி விட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோங்க. பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள், 7ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. யோர்தான் போகிற எங்கேருந்து வந்தாங்களோ அது வரைக்கும் தேடி ஓடுறாங்க. ஏனென்றால் ராகாப் சொன்னதை அவர் நம்பினார். நம்பும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தந்தார். அங்கே தேடிட்டு போகிறாங்க. அவங்க எங்கள் வீட்டில் அவள் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அந்த யோர்தான் நதியின் துறை மட்டும் போகிறாங்க. எரிகோவை அடைத்து விடுகிறார்கள். ஆபத்து வந்து விடக்கூடாது என்று அழைத்து விடுகிறார்கள். அந்த ஜனங்கள், அந்த இராணுவ வீரர்கள் நம்பும்படியாகவும் ஆண்டவருடைய உள்ளத்தில் கிரியை செய்கிறார். எப்படி ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போனால் உனக்கு வெற்றி தான் சொல்லி பொய்யாவி சொன்ன உடனே அவன் உள்ளத்தை நம்பும்படியாக ஆண்டவர் செய்தார். அதனால தான் யுத்தத்துக்கு போகிறான், அவன் கொல்லப்படுறான். அதனால தான் இயேசபேல் எனப்பட்ட அந்த பொல்லாத பெண்ணிற்கு ஒரு முடிவு வந்தது. ஆகாப் ராஜா மாத்திரம் அங்கே மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி கொல்லப்படுவேன் என்பதை உணர்ந்துட்டான்னா, அவன் இதை நம்பி மிகாயா தீர்க்கதரிசி சொன்னதை நம்பியிருப்பான்னா யுத்தத்துக்கே போயிருந்திருக்க மாட்டான், பிழைச்சிருப்பான். ஆனால் அவன் நம்பினாதான் போவான், அப்போ தான் அவன் கொல்லப்படுவான், அப்போ தான் அவன் மேலே நியாய தீர்ப்பு வரும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே ஆகாப் ராஜாவை அந்த யுத்தத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார், நம்பும்படியாக செய்தார். அதனால இவங்களையும் அப்படியே செய்கிறார். நம்புறாங்க, நம்பி அவங்க போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி பின்னாலேயே போகிறாங்க. எங்கே போகிறாங்க? அவங்க அந்த யோர்தான் துறை மட்டும் போனாங்களாம். ஆனால் அவங்க யாருமே இல்லை, அவங்க இங்கே தான் இருக்காங்க. சில நேரங்களில் இல்லாதவைகளை நம்பும்படியான ஒரு உள்ளத்தை எதிரிகளுக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சில நேரங்களில்
கர்த்தருக்கு எதிரானவர்கள், ஊழியத்துக்கு எதிரானவங்க, சில பிஸ்னஸில் போனால் அடி இருக்கும். ஆனால் இதை நீ பண்ணி பாருங்கிற மாதிரி ஆண்டவர்களை தாழ்த்தும்படியாக ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுப்பாரு. அவங்க பெருமையினால் நான் எதனாலும் சாய்ச்சிருவேன்னு சொல்லி உள்ளே போய் விழுந்து சிக்கி சின்ன பின்னமாகி விடுவார். நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இல்லாதவைகளை நம்பும்படியாக ஆண்டவர் உள்ளத்தை திருக்குகிறார். அப்பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாமல் போறாங்க. நம்ம யுத்தம் நம்ம யுத்தம் கிடையாது, அது ஆண்டவர் தான் செய்கிறார். அதனால எதிரிகளை எப்படி குழப்ப வேண்டும், எப்படி நம்ப வைக்க வேண்டும் என்பதில் அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக்குவார். ஒன்று ராகாபுக்கு ஞானத்தை கொடுத்தார், இன்னொன்று அவங்க நம்பும்படியாய் செய்தார். அந்த எதிரிகள், அந்த இராணுவ வீரர்கள் நம்பும்படியாய் செய்தார். அதனால தான் அவங்க பின்னாலே இல்லாத ஒன்றை துரத்தி கொண்டு போனார். ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம். அந்த குஷ்டரோகிகள் போய் முற்றுகை போடப்பட்டிருக்கும் போது சீரிய இராணுவம் இருக்கான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது சவுண்டு கேட்டு நிறைய குதிரைகள், இராணுவ வீரர்கள் நடந்து வர்ற மாதிரி, குதிரை ரதங்கள் கடன்னு வர்ற மாதிரி சவுண்டு கேட்க வச்சதுனால அவங்களாம் பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் அப்படி இராணுவமே வரலை. உடனே தான் அவங்க போய் சொல்லி ஜனங்கள்லாம் வந்து ஒரு மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் கோதுமை வந்து 2 சைக்காலுக்கு விற்கப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். இல்லாததை வந்து எதிரிகள் நம்புவாங்க, பயப்படுவாங்க, குழம்புவாங்க. அவங்க எவ்வளோ அறிவானவங்களா இருப்பாங்க, எவ்வளோ அனுபவசாலியாக இருப்பாங்க. ஆனால் இல்லாத இருக்கிற மாதிரி நினைச்சு எதிரிகள் ஒன்றும் இல்லாமல் ஏமாந்து போவாங்க. உங்கள் எதிரிகள் அப்படியே இல்லாதெல்லாம் நினைச்சு நம்பி இல்லாத காரியங்களை தேடி போய் வாழ்க்கையை இழந்து போயிடுவாங்க. நிறைய பேர் இல்லாதவைகளை தேடி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல நம்ம அப்படி ஒன்றுமே இல்லை, இல்லாத நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களோ அப்படி அல்ல. நீங்கள் உங்களுடைய தேடுதல் ஒரு காலம் வீணாய் போகாதபடி ஆண்டவர் செய்வார். நீங்கள் எடுக்கிற பிரயாசம் எதுவுமே வீணாய் போகாதபடி செய்வார். நீங்கள் போடுற பணம் ஒவ்வொரு ரூபாயும் ஆசீர்வாதமான பணமாக இருக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தெய்வத்துடைய ஒத்தாசை நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் நம் சார்பாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எதிரிகள் எவ்வளவோ அறிவானவர்களாக இருந்தாலும், பலமுள்ளவர்களாக இருந்தாலும், அவர்களை குழப்பி அவர்களை தவறானபடி நம்ப செய்து தவறான காரியங்களுக்கு பின்பாய் அவர்கள் சென்று அழிந்து போகும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்களுக்கோ ஆண்டவர் ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பார். உங்களுடைய முயற்சிகளை அவர் ஆசீர்வதிப்பார். இதனால நம்ம கடைசியாக முடிக்கிறோம். ஒன்று ராகாபினப்பட்ட பெண், சாதாரணமான பெண், அவளுக்கு ஞானத்தை கொடுத்தார், பேசணும்னு சொல்லி சொன்னார். ஏத்தாப்பில் நிறைய வீரர்கள் நிற்காங்க. நம்பும்படியாய், பொய்யை நம்பும்படியாய் அவர்கள் செய்து அவர்களை குழப்பி வேறு பக்கம் அவற்றை கொண்டு போனார். இதில் ராகா வெற்றி பெற்றாள். ஏனென்றால் நீதியின் பக்கமாக நின்றாள். அவள் இஸ்ரவேலின் சார்பாக நின்றாள். அவள் எரிகோவை சார்ந்தவள் தான், எதிரி நாட்டை சார்ந்தவள் தான். ஆனால் அவள் சரியான பக்கத்தில் இருந்தபடியினாலே வெற்றி பெற்றாள். சரியானவர்கள் பக்கத்தில் இருந்தாதான் வெற்றி. தேவனுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாதான் வெற்றி. தேவனுடைய பிள்ளைகளோடு சென்றால்தான் வெற்றி. அவளுக்கு எதிரிகள்கிட்ட போய் சேர்ந்தா தோல்விதான், அழிவுதான். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, இப்படி வார்த்தைகளை கேட்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவோ மனிதர்கள் வாழ்விலே தகப்பனே, வாழ்விலே எங்கே போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்கப்பா. சவால்கள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தடுமாறுறாங்கப்பா. ஆனாலும் கூட ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தருகிற தெய்வமாக இருக்கிறீங்க என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிற ஆற்றலை தாரீங்க, ஞானத்தை தாரீங்க, சமயோசித புத்தியை தாரீங்க. அதற்காக நமக்கு நன்றி அப்பா. நிறைய பேருக்கு ஆபத்து நேரத்தில் என்ன பண்ணுன்னே தெரியல, எப்படி தப்பிக்கொள்ளனே தெரியல, அதனால் அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு தப்பிக்கொள்றதுக்கு ஆண்டவரை உதவி சொல்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. ராகா பெறப்பட்ட ஒரு சாதாரணமான பெண் அவ்வளவு பெரிய அந்த இராணுவ வீரர்களை மேற்கொள்ள, ஏமாற்ற, இந்த இருவரையும் தப்புவிக்க, அவள் மூலமாய் தப்புவிக்க நீங்கள் உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி. இந்நாளில் தகப்பனே சோத்திரமே, எதிரிகளை எப்படி நீர் குழம்பச் செய்கிறீர், எப்படி அவர்களை வேறு பக்கமாய் திருப்புகிறீர். இல்லாதவைகளை தேடி அவங்க எப்படி அழிஞ்சு போகிறாங்க, மான் காணல் நீரை தேடி அழிஞ்சு போவது போல் அவங்க எப்படி அழிஞ்சு போகிறாங்க என்றெல்லாம் கத்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி. உற்சாகப்படுத்துகிற ஒரு செய்தியை கொடுத்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். நன்றி அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும். வியாதி வந்த பிறகு எப்படி இன்பம் இருக்க முடியும், எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? நீங்கள் தான் வியாதியை நீக்கிற மருந்து, நீங்கள் தான் கிளையத்தின் பிசினி தைலம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால சுகமாக்க முடியாத வியாதின்னு எதுவுமே கிடையாது. புண்களை மறைய செய்வீராக, கட்டிகளை மறைய செய்வீராக. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா.
செயல்படாத அவயங்களை செயல்பட செய்வீராக. வேதனைகளையும் வழிகளையும் மறையச் செய்வீராக. என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் கர்த்தாவே இப்பொழுதே அவர்களை விட்டு நீங்கி போகணும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைமகனை இப்பொழுது கூட ஆண்டவரே, வாலிபுயில் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகத்தை தந்து மறுபடி படிக்க சென்று அவர் நீண்ட காலம் இந்த பூமியிலே வாழ உதவி செய்யுங்க. பல வருடமாய் திருமணம் ஆகாமல் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறபடியினால் கலங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லையே, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவேன், அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, புருஷன் இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. இறைவா, கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிறவங்கப்பா, கடன் கடன் கடன், வட்டி வட்டி வட்டி, வருமானமே இல்லைன்னா எப்படி வட்டியை கட்ட முடியும்? தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் மூழ்கி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாருங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாருங்க. நீங்கள் எப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பலப்படுத்துகிற ஆவியானவர் பலப்படுத்தி தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். படித்து முடித்து காத்திருக்கிற பிள்ளைகள் வேலைகளை தாரும், கவர்மெண்ட் ஜாப்பை தாரும், டிரான்ஸ்ஃபரை தாரும், சம்பளத்தை தாரும், உதவி பதவி உயர்வை தாரும். ஆண்டவரை நல்ல காரியங்கள் நடக்கணும், காத்திருக்கிற பிள்ளைகள் நடக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் வாலிபத்தின் பாவங்களை சிக்கியிருக்கிற பிள்ளைகள், மொபைல் ஃபோன், பைக்கு, காருக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள், கெட்ட பழக்கங்களுக்கு மதுபானங்கள் அடிமைகளாக இருக்கிறவர்களை விடுவீங்கப்பா. தாய் தகப்பனுடைய பேச்சுகள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மதத்தவர்களையும் எல்லா மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையினாலே தாங்க நல்ல உள்ளம் படைத்தல் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அடியாரையும் நீக்கிவிடாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. அல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுனா. எல்லாரும் கரங்களை தட்டி சக்தியோடு கூட முழு பலனோடு கூட, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. பயப்படாதே வாலங்காரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வாலங்காரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாத வருமன்னை. பாசம் என்ன தெரிஞ்சவங்க எல்லாரும் வாயை திறந்து பாடுங்களே. பறிக்க இயலாத வருமன்னை, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் செய்யை, எல்லா கண்ணுகளும் மூடி, தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னாரே. ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோ உள்ளம் கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோ உள்ளம் கையில் உன்னதா உந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா எந்தன் தயவால் என்னை நடத்தும்.
என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. விசுவாசத்தோடு பாடுவோம். உனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.